ஆல் ஓவர் த இன்டர்நெட் ப்ரோட்டீன் எல்லாருமே பேசி இது வந்து கொஞ்சம் ஓவர் ஹைப்டாக இருக்குது. ப்ரோட்டீன் இஸ் இம்பார்ட்டண்ட், இல்லைன்னு இல்லை. பட் ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, பட் மெலிஞ்சே இருப்பாங்க. சில பேர் ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க, ஆனால் வெயிட் போடுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் தியர் ஈட்டிங் ஹேபிட் அட் ஆல். ஒபிசிட்டியே ஒரு டிசீஸ். இப்போ ஒரு சுகர் எடுத்துக்கலாமே, இல்லை ஒரு பிபி, இல்லை ஒரு கொலஸ்ட்ரால் பேஷண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரவுண்ட் 80 to 90% ஆஃப் தெம் ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. போதும் அப்படின்னு நம்ம பிரெயின் சொல்லும் போது நிறுத்தணும். டேஸ்ட் நல்லா இருக்கே, பிளேட்ல வீணாகுதே, பசங்க ஆமா. ஸோ நம்ம கட் பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன சாப்பிடலாம்? நம்ம ரெகுலராக இருக்கிற நம்ம சவுத் இந்தியன் டயட்டில் எனி ஃபார்ம் ஆஃப் ஃபர்மெண்டட் ஃபுட் லைக் யோகர்ட், நோ ஃப்ளேவர்ஸ் தேர். இந்த ஃப்ளேவர் பண்ணி விற்கிறது அது ஏன் விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் தென் இட்ஸ் யூஸ்லெஸ். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்துட்டு இஸ் அ வெரி டிபேட்டபிள் டாபிக். நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒன்றே ஒன்று தான், பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீல் ஆஃப் த டே. Biggest misconception about weight loss? It all starts in the gym. That's not true. Diet பார்க்கணும், weight குறையும் இல்ல. ஸோ ஒரு தடவை வெயிட் குறைச்சா அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓடி போயிடு. ஹாய், வெல்கம் பேக் டு த மோனிஷா அரவிந்த் ஷோ. நம்மளுக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமாங்க? வெயிட்டை குறைக்கிறது. அவ்வளோ ஈஸிலாம் கிடையவே கிடையாது. ஸோ இதுக்காக நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். ஏன்னா வந்துட்டு கஷ்டப்பட்டு டயட் இருந்து எக்ஸசைஸ் பண்ணி இப்படி தான் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? இதெல்லாம் பண்ணியும் எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது. அப்போ வேறு என்ன பண்ணலாம்? வேறு ஏதாவது மாத்திரை போடலாமா? வேறு ஏதாவது இன்ஜெக்ஷன் போடலாமா? அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். இந்த தேடுதல் இப்போ புதுசாக வந்திருக்கிறது மல்டிபிள் வெயிட் லாஸுக்காக எய்ட் பண்ணக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் லைக் மவுஞ்சரோ, சிம்பிக், இந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இட்ஸ் ஆல்சோ டெஃபினெட்லி கெட்டிங் மோர் ட்ரெண்டிங்கில். ஸோ நம்மளுக்கு ஒரு ஆசை வரும், பண்ணலாமா பண்ணக்கூடாதாட்டு. ஒரு பக்கம் பண்ணுங்க, ஒரு பக்கம் பண்ணாதீங்க. ஸோ அப்போது ஏன் பண்ணுறவங்க பண்ணுறாங்க, யாருக்கு பண்ணலாம், யாருக்கு பண்ணக்கூடாது, இதனால சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, அண்ட் நம்ம வேறு என்னென்ன ஃபார்ம் ஆஃப் வெயிட் லாஸஸ் இருக்குது. சில பேரால் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணாலும் வந்து வெயிட்டை குறைக்க முடியாதுங்கிறவங்களுக்கு வாட் ஆர் தி அதர் ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம் வித் டாக்டர் பிரீத்தி மிர்னாலினி, ஜென்ரல் பேரியாட்ரிக் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். ஹாய் பிரீத்தி. ஹாய். ஆக்சுவலி அவங்க என்னோட வெரி 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ நான் கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்கள வாங்க போங்க டாக்டர் பிரீத்தி அப்படிலாம் வந்துட்டு கூப்பிடுறது. ஸோ லெட்ஸ் see how it goes. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், why surgery? விமென் அப்படின்னாலே வந்துட்டு எய்தர் கைனக் படிங்க, பீடியாட்ரிக்ஸ் படிங்க, டெர்மட்டாலஜி படிங்க, சர்ஜன் அப்படின்னு சொல்லும்போது நாங்களே வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் எனக்கு சர்ஜரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது சர்ஜரியா இதை பத்தி நம்ம அப்பவே பேசுறோம். Why surgery? I think it was more of a passion தான். அதை பார்த்துட்டு வேற எதை பார்த்தாலுமே அந்த அளவுக்கு ஈர்ப்பு வரல, அந்த அளவுக்கு இஷ்டப்படலை. ஸோ பிடிச்சதை எடுக்கலாம் அப்படின்றதுனால. Of course it was difficult, but that was my next question. How easy or how difficult was it? It's definitely tedious, very tedious. அதுக்குன்னு ஒரு டெடிகேஷன் தேவை. எல்லா மெடிக்கல் ஃபீல்டே அப்படி தான். நான் அதை சொல்ல போனால் இட்ஸ் டிஃபிகல்ட், பட் திஸ் இஸ் ஈவன் மோர் ஒன் மோர் ஸ்டெப் மோர் டிஃபிகல்ட். எஸ்பெஷலி in the male dominant field, how tough or how easy it is for a female surgeon to survive? It is difficult there also to place yourself. உங்களை வந்து எங்கே நம்ம கரெக்டாக உட்காந்து அதை மற்றவங்கள என்ன சொல்கிறது, மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் அதுவும் சேர்ந்து கரெக்டாக இருந்து நம்ம வேலையை பார்த்தாலே ஐ திங்க் things will just fall in place. That's what I believe. Of course மேல் டாமினன்ட் ஃபீல்டில் வந்து ஒரு லேடி சர்வைவ் ஆகி வர்றதுன்றது இன்னமும் டிஃபிகல்ட். ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் சேலஞ்சஸ் ஆஃப்டர் சேலஞ்சஸ் நம்மளே நம்மளுக்கு கொடுத்துக்கிறோம். பட் ஐ திங்க் பார்ட் அண்ட் பார்சல். பட் நத்திங் ஸ்டாப்ட் யூ லைக் ஜென்ரல் சர்ஜரி அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட நிறுத்தலை, ஓகே நான் ஜென்ரல் சர்ஜரி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ட்டு யூ வெண்ட் ஆன் பர்சியூவிங் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அண்ட் தென் பேரியாட்ரிக் சர்ஜரி. ஸோ பேரியாட்ரிக் சர்ஜரி ஐ திங்க் பீப்புளுக்கு ஒரு ஐடியா இருக்குது பேரியாட்ரிக் சர்ஜரினா என்ன அப்படின்ட்டு, பட் வீல் கம் இன் டீட்டெயில் அபவுட் இட். வாட் இஸ் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி? நிறைய பேருக்கு இது வந்துட்டு இன்னுமே லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரினா என்னன்னு தெரியாது. தே திங்க் இட்ஸ் லைக் ப்ராப்பர் சர்ஜரி. ஸோ வாட் இஸ் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி? ஸோ முன்னாடி எல்லாம்
சர்ஜரினாலே மினிமம் ஒரு வாரம், நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் நான் சொல்கிறேன், ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் தங்கி இவ்வளோ பெரிய வயிறு கிழிச்சு அப்படி தான் சர்ஜரி நடந்துட்டு இருந்தது. தென் தெர் ஆர் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்னதாக கீ ஹோல் சர்ஜரி, இன்னும் கொலோக்கியலாக சொல்லணும்னா லேசர் சர்ஜரின்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் வாட் இஸ் லாப்ரோஸ்கோபி. சின்ன 1 சென்டிமீட்டர் இன்சிஷன்ஸ் மூலயமா ஓப்பன் பண்ணி என்ன சர்ஜரி நம்ம பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜரை கீஹோல் வழியாக பண்ணுறோம். இப்போ லாப்ரோஸ்கோபி பத்தாதுன்னு சொல்லி இப்போ ரொபாட்டிக்ஸும் வந்துச்சு. ரொபாட்டிக்ஸ் ஆல்சோ இஸ் த சேம் கைண்ட் ஆஃப் டெக்னிக். அதில் வந்து லாப்ரோஸ்கோபி ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிட்டேஷன்ஸ். லைக் அந்த இடத்துல ஒரு அளவுக்கு தான் நம்மளால் கை அசைக்க முடியும். இந்த ஃபுல் கம்ப்ளீட் ரிஸ்க் மூவ்மெண்ட் லாப்ரோஸ்கோப்பியில் கிடையாது. அதை ஓவர் கம் பண்ணுறது தான் இப்போ வந்திருக்க ரோபோட்டிக்ஸ் ஆல்சோ. மூவிங் டு த மெயின் டாபிக், ஒபிசிட்டி. ஆஸ் அ சர்ஜன், ஒபிசிட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒபிசிட்டியே ஒரு டிசீஸ். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதே இப்போ தான், ஆஃப் லேட்டாக தான் பீப்புள் ஹவ் ரெக்கக்னைஸ் தட் எப்படி சுகர், பிபி, தைராய்டு ஒரு மெட்டபாலிக் கண்டிஷன், இட்ஸ் அ க்ரானிக் டிசீஸோ, ஒபிசிட்டி இஸ் ஆல்சோ அ க்ரானிக் டிசீஸ். ஸோ இது வந்து இந்த மெலிசா வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஓகே, பட் ஒரு வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு ஃபிசிக்கலி, எமோஷ்னலி, மென்டலி, சைக்கலாஜிக்கலி என்னெல்லாம் அது ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்றது இருக்கும். ஸோ அண்டு நம்ம இப்போது ஒரு சுகர் எடுத்துக்கலாமே, இல்லை ஒரு பிபி, இல்லை ஒரு கொலஸ்ட்ரால் பேஷண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரவுண்ட் 80 to 90% ஆஃப் தெம் ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. ஃபஸ்ட்டு டாக்டர் என்ன சொல்லுவாங்க, மாத்திரையெல்லாம் எழுதி கொடுப்பாங்க, ஆனால் வெயிட்டு குறைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷண்ட் என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணாலும் வெயிட்டு குறைய முடியல, என்ன பண்ணுறது அப்படின்ற இடத்துல தான் வீக்கம். இது ஒரு தனி ஒரு ஃபீல்டாகவே ஆயிடுச்சு, டெக்கேட்ஸ் அகோவே ஆயிடுச்சு. பட் ஸ்லோலி ஆமாம், பீப்புள் ஆர் அக்செப்டிங் அண்ட் திஸ் ஃபீல்ட் இஸ் கெய்னிங் மோர் மொமெண்ட். எஸ். ஸோ ஒரு பாயிண்டில் வந்துட்டு வென் பீப்புள் பிகேம் வெரி ஒபீஸ், அதாவது ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க, மார்பிட் ஒபிசிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அது வந்துட்டு எப்படின்னா என்ன பண்ணாலும் இதுக்கு மேலே வந்துட்டு இட் இஸ் டஃப், அவங்களுக்கு வெயிட்டை குறைக்குது அப்படின்னும் போது மேஜராக நிறைய பேர் வந்து பேரியாட்ரிக் அப்படின்ட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ கரண்ட் ட்ரெண்ட் பார்க்கும்போது எல்லாரும் ஒசம்பிக், மவுண்ட்ஜாரோ அப்படின்னு போயிட்டுருக்காங்க. ஸோ ஆஸ் அ பேரியாட்ரிக் சர்ஜன், வாட் இஸ் திஸ் பேரியாட்ரிக் சர்ஜரி? ஏன்னா நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது, வயிற்றை கிழிச்சு எடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் தெரியும். ஸோ வாட் இஸ் பேரியாட்ரிக் சர்ஜரி? அண்ட் சர்ஜிக்கலாக வந்துட்டு நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருந்த பேரியாட்ரிக் சர்ஜரி இப்போ இந்த கரண்ட்டாக வந்திருக்க GLP-1 அனலாக்ஸ் ஒசம்பிக் வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னா, there are clear indications, literally textbook indications, யாருக்கு பண்ணணும் யாருக்கு பண்ணக்கூடாது. எனக்கு சொல்லி கொடுத்ததும் சரி, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் சரி, ஒரே விஷயந்தான், செலெக்ஷன் ஆஃப் பேஷண்ட். கரெக்டான பேஷண்ட்டுக்கு கரெக்டான விஷயம் பண்ணோன்னா அவுட்கம் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். ஸோ யாருக்கு அது சர்ஜரி நீடட் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்துட்டு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக வேர்ல்டு வைட் நம்மளுக்கு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் ஹவ் கம் இன். பட் இந்தியாவில் அரவுண்ட் 1.5 இயர்ஸாக தீஸ் இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் வெரி ப்ரிவலண்ட். ஸோ இண்டிகேஷன்ஸ்னு பார்த்தோன்னா எல்லாமே யூஆர் டெஃபினெட்லி இந்த ஓவர் வெயிட் கேட்டகரி நம்பர் 1. அண்ட் எல்லாமே ட்ரை பண்ணியும் the weight is not really coming down. So failure of other modalities like diet and exercise. The next thing is கூடவே ஏதாவது கோமார்பிடிட்டிஸ் மீனிங் சுகர், பிபி, தைராய்டு, PCOS, insulin resistance, infertility, and of course cholesterol and other things. இதெல்லாம் இருக்கும்போது வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும்போது it is an indication. The other thing that we say is hereditary. Okay. இப்போ உங்கள் பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா எல்லாருமே வெயிட் கூடவே இருக்கிறவங்களா இருந்தால் the genetic predisposition is very high. Hormonal imbalance. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வெயிட் வந்து சாதாரணமாக இறங்காது. ஸோ அதனால we come into bariatrics. Bariatricsன்றது is not just surgical. There are multiple modalities for bariatrics, including these medications. ஸோ இப்போ தான் வந்துட்டு இது மொமெண்டம் கெயின் பண்ணியிருக்கு. பட்
ரொம்ப பல வருஷமாவே this is already in place. Okay. So there were some medications that were administered tablet மூலியமா ஒரு 5 kg weight loss அந்த மாதிரினா tablet மூலியமா அந்த மாதிரி. பட் இன்ஜெக்ஷன்ஸ்னு வரும்போது currently பார்த்தோன்னா 10 to 15% is being very optimistic. So ஒரு 10 to 15% வரைக்கும் நம்மளால weight loss achieve பண்ண முடியும். Practically speaking 10 to 12 of your overall weight. Okay. So இப்போ ஒரு மேன் வந்து 100 kgs இருக்காரு அப்படின்னா அவரோட ஆக்சுவல் ஐடியல் வெயிட்னு ஒன்று இருக்குது, ஹைட்டுக்குரிய வெயிட்னு. அந்த வெயிட் வந்து 70 அவ்வளோதான் இருக்கணும் அவர். ஆனால் 100 கிலோ இருக்காருன்னா இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா 10 to 15% ஆஃப் வெயிட் லாஸ் பண்ண முடியும். தட் இஸ் 85 to 90 kgs அவரால் அச்சீவ் பண்ண முடியும். பட் அச்சீவ் பண்ணி ஏதாவது பிரயோஜனமா அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். ஸோ 15 கிலோ இறக்கிறது பெரிய விஷயம்தான், பட் உங்களுக்கு அது இன்னும் பத்தாது. ஸோ இன்னமும் அந்த கோமார்பிடிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, பட் ஸ்லைட்லி பெட்டர். இப்போ இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கவங்களா இருந்தால் மேபி த ரிக்வயர்மெண்ட் மைட் கம் டவுன், பட் கம்ப்ளீட்டாக இன்சுலினே எலிமினேட் பண்ணுறதுன்றது ஒன்லி பேரியாட்ரிக் சர்ஜரி. பிகாஸ் பேரியாட்ரிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஆஃப் ஒரு செமை பர்மனெண்ட் சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லலாம். பட் வேறஸ் இன்ஜெக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ பர்மனெண்ட் சொல்யூஷன் ஆஸ் ஆஃப் டுடே. As of today. இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் வருமா, இந்த 15% 25% வரைக்கும் போகுமா தெரியாது, இருக்கலாம். There are a lot of researches going on. Maybe it will come in the near future, but we don't know. Right now, lesser weight loss is required, injections and medicines. More weight loss is required, go for surgical. Okay. This is what we follow. So, when you spoke about BMI, அதாவது ஒருத்தவங்களோட ஹைட்டுக்கு இவ்வளோ தான் வெயிட் இருக்கணும். கேன் யூ ஷெட் சம் லைட் அப்பான் நம்மளுக்கு வந்து ஐடியல் பாடி வெயிட் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு BMI போதுமா, ஆர் there is one more part with BMR, the basal metabolic rate. What is that? இப்போ நிறைய பேர் திரும்ப BMR அப்படின்ட்டும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ BMI or BMR எதை வச்சு யூ ஃபைண்ட் அவுட் ஆர் டயக்னோஸ், and how do you calculate the BMI and know for yourself இதுதான் என்னோட BMI? Okay, so the first is BMI. To answer that question, BMI வந்து ஹைட்டுக்குரிய வெயிட்ன்றதுனால there is a formula வேறு ஹைட்டு பை வெயிட் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு 24, முன்னாடி 25 இருந்தது, இப்போ நியூ க்ரைட்டேரியா 24க்குள்ளார இருக்கணும். That is normal weight. Anything between 24 to 29 is overweight. Thereafter grade 1, grade 2, grade 3 obesity. Thereby இப்போ morbidன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறதில்ல, we use it as severely obese. Okay. So அந்த கேட்டகரியில் we fall. But BMI is not என்ன சொல்கிறது, it's not a very exact predictor of your obesity. Yes, ஒரு ஐடியாக்கு BMI is okay. BMR அப்படின்றது பேசல் மெட்டபாலிக் ரேட். அது வந்து எப்படின்னா நம்ம இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது கூட நம்மளோட மெட்டபாலிசம் எவ்வளோ குட்டாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பட் மெலிஞ்சே இருப்பாங்க, சில பேர் ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் வெயிட் போடுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் தேர் ஈட்டிங் ஹேபிட் அட் ஆல், ராதர் தேர் மெட்டபாலிசம், which is also influenced by their genetics, by their hormones and multiple other. Metabolism is what drives a person oda அது எப்படி சொல்றது, உருவம். மெட்டபாலிசம் இஸ் வாட் டிரைவ்ஸ் அ பர்சன்ஸ் உருவம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம கால்குலேட் தான் பண்ண முடியுமே தவிர்த்து we can't really find out exactly. But daily exercise, good eating, இப்படியெல்லாம் இருக்கும்போது மசில் மாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மசில் மாஸை வச்சு நம்மளால் நம்ம மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ மசில் க்ரோத்துக்கு நம்ம அதுக்காக பாடி பில்டிங் பண்ணணுன்றது கிடையாது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எவ்ரி டே டெடிக்கேட்டடாக பண்ணணும். அந்த வெயிட் லிஃப்டிங்ன்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் அப்பியரன்ஸ், அதுக்கான அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அதர் விஷயம், அதர் பேரமீட்டர், இது வந்து வேஸ்ட் டு ஹிப் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது நம்மளோட மேல் இடுப்பு அண்ட் கீழ் இடுப்பு அதோட ரேஷியோ பார்த்தோன்னா
0.85 இருக்கணும். ஓகே. That is what is normal. Anything more than that பார்த்தா அந்த சென்ட்ரல் ஒபிசிட்டியை அது காமிச்சு கொடுக்கும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தா அந்த வயிறு பகுதியில் லேடிஸும் சரி மென்னும் சரி, மென்னுக்கு நல்லா தொப்பை விடும், விமன் பார்த்தோன்னா பாட்டம் மட்டும் இப்படி பெருசாக ஆகிட்டு போகும், ஆர் ராதர் த சென்ட்ரல் ஏரியா. ஸோ ஆல் திஸ் ஆர் இண்டிகேஷன்ஸ் தட் இது ஒபிசிட்டி ட்ரிவன் பாடி, ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம் அப்படின்றதுக்கான இண்டிகேஷன்ஸ். அண்ட் ஒன் அதர் very and the most important thing என்னன்னா visceral fat. ஸோ 2 விதமான ஃபேட் இருக்குது, சப்க்யூட்டேனியஸ் அண்ட் விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். விசரல் ஃபேட்னா என்னென்னா நம்மளோட ஆர்கன்ஸை சுற்றி இருக்கிற ஃபேட். ஸோ நம்ம மெயினாக இந்த லிவர், கிட்னி, நம்மளோட குடல் எல்லாத்தையும் சுற்றி எப்பவுமே ஃபேட் இருக்கும். பட் அது என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ சில பேர் பார்க்க லீனாக தான் இருப்பாங்க, பட் அவங்களுக்கே வந்து விசரல் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ விசரல் ஃபேட் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அவங்களோட ப்ரீடிஸ்போசிஷன் டு ஆல் தீஸ் மெட்டபாலிக் கண்டிஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங். தே கேன் ஈஸிலி கெட் ஆல் ஆஃப் திஸ். ஸோ இதை எப்படி நம்ம அப்சர்வ் பண்ண முடியும், எப்படி பார்க்க முடியும்? ஆல் ஆஃப் திஸ் இஸ் ஜஸ்ட் கேல்குலேட்டட். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஹாவ் அ பாடி காம்போசிஷன் அனாலிசிஸ். அது மூலயமா வி அசஸ் ஆல் தீஸ் பேராமீட்டர்ஸ். மசில் மாஸ் எவ்வளோ, ஃபேட் மாஸ் எவ்வளோ, திஸ் வேஸ்ட் டு ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் ஆல் தி அதர் பேராமீட்டர்ஸ் தட் ஐ டோல்ட் யூ. இதை பேஸ் பண்ணி எவ்ரி பேஷண்ட், எவ்ரி பர்சனுக்கு நம்மளுக்கு ஒரு டெய்லர் மேட் அப்ரோச் தான் இஸ் த பெஸ்ட் ஃபார் வெயிட் லாஸ். வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ வில் நாட் ஒர்க் ஃபார் மீ. ஸோ அது பிரகாரம் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதில் சர்ஜிக்கல் வேணும்னா அது சர்ஜிக்கல், இல்லை சர்ஜிக்கல் வேண்டாம் எண்டோஸ்கோபிக் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஓகே, பலூன்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ். இப்போ அதுனா அது, அப்படி இல்லைன்னா மெடிகேஷன்ஸ். ஓகே. ஸோ தெர் குட் பி பீப்புளில் லைக் அதாவது ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க, ஒபீஸாக இருக்கலாம், தே கேன் ஸ்டில் பி இன் த ஒபீஸ் கேட்டகரி, பட் they do strength training, they do workout, they eat very healthy, their lifestyle could be so perfect, but still very difficult to lose weight. Okay, so அவங்களுக்கு to address that obesity எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அவங்க அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி தான் ஆகணுமா? நாட் ஜஸ்ட் ஃபார் தி எக்ஸ்டர்னல் பர்பஸ், பார்க்க நல்லா இருக்கணுங்கிறத தாண்டி அவங்க ஹெல்த்துக்கு அதை அவங்க அட்ரஸ் பண்ணி தான் ஆகணுமா ஸ்டில்? ஆர் இஸ் இட் ஓகே இஃப் யூ ஆர் ஆல் பர்ஃபெக்ட் ஃபிட், டசன்ட் மேட்டர் இஃப் யூ obese? So it again depends. Again அங்கே வந்து we have to evaluate. எல்லா blood work up எடுக்கணும், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுக்கணும். இப்போ ஃபேமிலியில் வந்து நிறைய ஹார்ட் டிசீஸ்ன்னு வச்சுக்கலாமே, அப்படின்னா கொலஸ்ட்ராலை கண்ணுண்டா வாட்ச் பண்ணணும். இஃப் திஸ் பர்டிகுலர் பர்சன் இஸ் ஆல்சோ கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபேமிலி வெரி ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் இருக்குன்னா த மினிமம் திங் தட் யூ கேன் டூ ஃபார் யுவர் செல்ஃப் வருமுன் காப்போன்னு சொல்கிறது தான். ஸோ இது வந்து இந்த வெயிட்டை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரூட் காசஸ் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். ஸோ நம்மளால் நிறைய விஷயத்தை தவிர்க்க முடியும். ஸோ அண்ட் இந்த வெயிட் வந்து மேனேஜபிள் தான். நம்மளால் கண்டிப்பாக கொஞ்சம் எஃபர்ட் போடணும், அதுக்குன்னு டைம் ஒதுக்கணும், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இட் ஹேஸ் டு பி டன். Okay. Not that everybody has to be fit and in shape ன்னு நான் சொல்லலை, பட் அந்த டே டு டே ஆக்டிவிட்டி அண்ட் அந்த காலையில் சும்மா ஒரு 30-40 மினிட்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நாள் முழுக்க அப்படியே டிவி முன்னாடி உட்காந்துட்டு இல்லை சிட்டிங் ஜாப்னு அப்படியே உட்காந்துட்டு இருந்தால் பத்தாது. நாள் முழுக்க we have to be on the move. So this is another way to again maintain our metabolism. Okay, so when we spoke about the Mounjaro, the GLP-1 analogs, the Ozempic and all that, how do they help actually in losing weight? All of these, there are different subcategories. அதில் ஜிஎல்பி அப்படின்றது நம்மளோட உடம்புல சுரக்கிற ஒரு ஹார்மோன் நம்மளோட இன்டெஸ்டைனில். ஸோ தீஸ் ட்ரக்ஸ் ஆர் நத்திங் பட் தேர் ஆல்சோ த சேம், தே மிமிக் த சேம் ஆக்ஷன். ஸோ இப்போ இது நம்ம இன்ஜெக்ட் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஜிஎல்பியோட ஆக்ஷன் என்ஹான்ஸ் ஆகுது, அவ்வளோதான். அண்ட் இந்த ட்ரக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோ வெயிட் லாஸுக்கு வந்து 5-6 வருஷமாக தான் உலகத்தில் இருக்குது, ஆனால் இது டயபெட்டிஸ்க்காக பல வருஷம் பல டெக்கேட்ஸாக நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
So the drug as such is not new, whereas the dosage and the timing of administration have changed. அவ்வளவுதான். நம்ம எவ்வளோ போடுறோம், இந்த வெயிட் லாஸுக்குன்னு மட்டும் எவ்வளோ கொடுக்கணும். இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு வேறு டோஸ், வெயிட் லாஸுக்கு வேறு டோஸ், அது மட்டும்தான் டைட்டர் ஆயிருக்கு இப்போது. ஸோ அதை எடுக்கும் போது என்ன பண்ணுது, பசியை குறைக்குது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பசி குறைக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற ஆகாரம் நார்மல் ஸ்பீடை விட இன்னும் ஸ்லோவாக கீழே டைஜஸ்ட் ஆகி கீழே போகுது. ஓகே. ஸோ கேஸ்ட்ரிக் எம்டிங்னு சொல்லுவோம், தட் இஸ் வெரி ஸ்லோ, இட்ஸ் டிலேட். ஸோ ஃபுட்டு நிறைய நேரம் நம்ம வயிறுக்குள்ளாரையே இருக்குது. ஸோ ஒரு சென்சேஷன் ஆஃப் ஃபுல்னஸ் தட் கோஸ் டு யுவர் பிரெயின், thereby saying எனக்கு போதும். அண்ட் யூஸ்வலாக வந்து ஒரு ஒரு இவ்வளோ போல் ஆஃப் ரைஸ் சாப்பிட்றவங்களா இருந்தால் அப்படியே பாதி ஆகுது. ஏன்னா அந்த கொஞ்சமே கடகடன்னு உள்ளே போக மாட்டேங்குது. ஸோ வயிறு ஃபுல்லாகும் போது தே ஃபீல் தட் லெஸ்ஸாக ஈட் பண்ணணும். இன்னொன்று, இந்த மாதிரி நம்ம கம்மியாக சாப்பிடும்போது நம்மளோட இன்சுலின் ஸ்பைக்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் போகிறது கிடையாது. இட்ஸ் மோர் ரெகுலேட்டட். thereby இன்சுலின் வந்து ரெகுலேட்டடாக இருந்தாலே நம்மளோட ஃபேட் ஸ்டோரேஜில் இருக்கிற எல்லா ஃபேட்டுமே நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிக்கு யூஸ் ஆகி thereby weight loss starts happening. This is exactly the mechanism that happens. Okay, so இப்போ again there are a lot of confusions ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படின்னால அதோட சைடு எஃபெக்ட்ஸுமே வந்துட்டு நிறைய பேசுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு லைக் இது நிறைய பேர் எடுக்க முடியாது, தெர் ஆர் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது. எஸ், ஆஸ் டாக்டர்ஸ் வி ஆல்வேஸ் நோ யாருக்கு வேணும், யாருக்கு வேண்டாம், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இட்ஸ் நாட் த பேஷண்ட் ஹூ டிசைட்ஸ், இட் இஸ் த டாக்டர் ஹூ டிசைட்ஸ் யாருக்கு வேணும் அப்படிங்கிறது. பட் அதை தாண்டி இதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்னாலேயும் ஒரு பயம் வந்துட்டு இருக்குது. அதாவது தேவைப்படுறவங்களுக்கும் இது போய் சேராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அது இருக்கலாம். ஸோ ஐ வாண்ட் யூ டு ஹைலைட் அபவுட் இட் அண்ட் இது how can we prevent it அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, சின்ஸ் இட்ஸ் மெயின்லி ஆக்டிங் நம்ம ஸ்டமக் இன்டெஸ்டைன் ஏரியாவில் தான் இது மெயினாக ஆக்ட் ஆகிறதுனால there are GI சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ கொஞ்சம் நாசியாக இருக்கலாம், வாமிட்டிங் இருக்கலாம், லூஸ் மோஷன், இல்லாட்டி கான்ஸ்டிபேஷன், ப்ளோட்டிங், இதெல்லாம் ரொம்ப காமனான சைட் எஃபெக்ட்ஸ். இந்த சைட் எஃபெக்ட்ஸ் என்ன ஆகும்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோசேஜ் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 வீக்ஸுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பாடி ஸ்டார்ட்ஸ் அடாப்டிங் டு தி சைட் எஃபெக்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. ஆனால் இது வந்து மெயினாக நம்ம கட்டு மேலே ஆக்ட் பண்ணுறதுனால நம்மளால் வந்து ரொம்ப ஆயிலி க்ரீஸி மீல்ஸ் எல்லாம் சாப்பிடவே முடியாது. யூ cannot டேக் தட். தட்ஸ் ஆல்சோ ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு வகையில். ஸோ அதனால் அது சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ளோட்டிங், கொமட்டல் எல்லாமே ட்ரிகர் ஆகும். ஸோ நீங்கள் க்ளீனாக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் பெருசாகவே இல்லை. அஃப்கோர்ஸ் சில பேப்பர்ஸ் நானும் படித்தேன், சில இதில் வந்து தைராய்டு கேன்சர் வரலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ இன் ஹியூமன்ஸ். ஓகே. ஆல் தோஸ் அந்த ரிசர்ச் எல்லாம் வந்து ரோடன்ஸ், அதாவது அந்த எலி மேலெல்லாம் பண்ணி அப்படி தான் ஒரு ட்ரக்கே டெவலப் ஆகும். அந்த ராடன்ஸில் தான் வந்துட்டு இந்த தைராய்டு மெலிக்னன்சி எல்லாம் வந்திருக்கு. ஹியூமன்ஸில் கிடையாது. இட்ஸ் நாட் yet ப்ரூவன். அண்ட் அகெயின் இன்னொன்று வந்து பேன்க்ரியாடைட்டிஸ். ஸோ இந்த கணையோன்ற உறுப்பு வந்து அகெயின் அதுதான் நம்மளோட மெயின் இன்சுலின் செக்ரீஷனுக்கான ஒரு உறுப்பு. ஸோ அது வந்து இன்ஃப்ளேம் ஆகுது அப்படின்றது. அகெயின் அங்கேயும் எப்படின்னா, ஈட் க்ளீன், ஈட் ஹெல்தி, டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் ஸ்மோக். அந்த டைமில் வந்து ஓவர் ட்ரிங்கிங், ஓவர் ஆக்சுவலாக வந்து இந்த டைமில் நீங்கள் ஆல்கோஹால் கன்சியூமே பண்ண முடியாது. ஓகே. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே. ஐ நோ அத்தனை பேர் டாக்டர் நாட் ஈவன் 1 ட்ரிங்க் ஐ எம் ஏபிள் டு ஹாவ், குட் ஒன்லி நோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம குட் லீவ் இட் அப்படின்னு சொல்லி நம்ம விடுறோம். பட் அதையும் மீறி சில பேர் அந்த ஹேபிட் விட முடியாததுனால எடுக்கும்போது இந்த பேன்க்ரியாடைட்டிஸ் டெவலப் ஆகலாம். ஓகே. ஸோ அகெயின் இதுவும் நம்ம கையில் ஒரு அளவுக்கு இருக்குது. இட்ஸ் நாட் தட். அண்ட் ஆல்சோ ஒன் அதர் திங் இஸ், எல்லா ட்ரக்குக்குமே ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பேராசிட்டமால் தலைவலிக்கு எடுத்துக்கிட்டால் கூட அது ஓவர் டூ பண்ணோன்னா அதுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி we should just be careful and watch out. And இது என்ன சைடு எஃபெக்டாக இருந்தாலும் the percentage is very less.
ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டாம். அண்ட் தேங்க் காட் இட்ஸ் ஸ்டில் அ ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக், இட்ஸ் நாட் அ ஓவர் த கவுண்டர் ட்ரக். ஸோ அதனால என்னவா தான் நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட வந்து தான் ஆகணும். அந்த டாக்டர்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ப்ரிஸ்கிரைப் பண்ணி ஃபார் 1 month. எஸ். நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் திருப்பி அந்த டாக்டரை பார்த்து என்ன சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கேட்டு அப்படி ப்ராக்ரெசிவாக எடுக்கிறது தான் பெஸ்ட். அண்ட் டாக்கிங் அபவுட் பேரியாட்ரிக் தவிர வாட் ஆர் த அதர் ஆப்ஷன்ஸ் ஃபார் லூசிங் வெயிட் சர்ஜிக்கலாக பார்க்கும்போது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரியாட்ரிக் சர்ஜரியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, there are multiple பேரியாட்ரிக்ஸ், அட்லீஸ்ட் அரௌண்ட் 8 ப்ரொசீஜர்ஸ் ஆர் தேர். ஓகே. ஸோ யாருக்கு எந்த ப்ரொசீஜர், எல்லாமே கலெக்டிவ்லி கால்ட் அஸ் பேரியாட்ரிக் சர்ஜரி. பட் யாருக்கு எந்த ப்ரொசீஜர் தேவை அப்படின்றது இருக்குது. அதில் நம்ம ரெஸ்ட்ரிக்டிவ், அப்சார்ப்டிவ்னு சொல்லி பிரிப்போம். ரெஸ்ட்ரிக்ஷன் சிம்பிளாக சொல்லணும்னா, ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்ன? கம்மி பண்ணுறது. ஸோ உங்கள் வயிறு சைஸை கம்மி பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். இதான் ரெஸ்ட்ரிக்ஷன். இது யாருக்கு ஒர்க் ஆகும்? அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அளவுக்கு ஒரு மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ் இருக்குது அந்த ப்ரொசீஜருக்கும். ஏன்னா வயிறில் வந்து மேல் பகுதி வயிறில் தான் வந்து நிறைய இந்த ஹங்கர் ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட்டட். அதை நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அதை நம்ம வந்து கேஸ்ட்ரெக்டமின்னு எடுத்துடுவோம் அந்த பகுதியை. அப்போது பேஷண்ட்ஸ் ஆல்சோ நல்லா கம்மியாக சாப்பிடுவாங்க, எதிர்பார்க்குற அளவுக்கு வெயிட் லாஸும் நடக்கும். இன்னொன்று வந்து இந்த அப்சார்ப்டிவில் என்ன பண்ணுவோம், சைஸும் கம்மி பண்ணுவோம். குடல் யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நார்மலாக வயிறுலேருந்து குடலுக்கு போய், குடல்லேருந்து சிறுகுடல்லேருந்து பெருக்குடலுக்கு போய் அப்படி தான் வெளியே வரும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா பைபாஸ்ன்ற ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுறோம். லிட்ரலாக நம்ம பைபாஸ் மாதிரி தான். ஓகே. லாங்கர் ரவுட்டுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்டர் ரவுட்டு வைக்கிறோம். ஓகே. ஸோ கீழே இருக்கிற சிறுங்குடலை கொண்டு வந்து மேலே அட்டாச் பண்ணுறோம், அவ்வளோதான், வித் த ரெஸ்ட்ரிக்ஷன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபுட்டு லாங்கராக போகிறது பதிலாக ஃபாஸ்ட்டாக போகும், டப்புன்னு கீழே வந்துடும். அப்போ என்ன ஆகும்? அப்சார்ப்ஷன் கம்மியாகும். நம்மளோட ஃபுட்டு வந்து ரொம்ப நேரம் நம்ம உடம்புல இல்லை. ஸோ அப்சார்ப்ஷன் கம்மி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம ரிசர்வ், நம்ம ஸ்டோரேஜில் இருக்கிறது எல்லாமே யூஸ் ஆகி வெயிட் லாஸ் ஹேப்பன்ஸ். ஸோ திஸ் இஸ் வை ஐ செட் திஸ் இஸ் மோர் லைக் ஒரு பெர்மனெண்ட் சொல்யூஷன். நாட் லைக் கம்ப்ளீட்லி பெர்மனெண்ட் சொல்ல முடியாது, பட் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக பெர்மனெண்ட். அதான் கம்மிங் டு தட், த ஆஃப்டர் மேத். எது பண்ணாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, இது பெர்மனெண்ட்டா? லைஃபே இங்கே பெர்மனெண்ட் கிடையாது, அது வேறு விஷயம். ஸோ எவ்வளோ நாள் இன்ஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும், மெடிக்கேஷன்ஸாக இருக்கட்டும், பேரியாட்ரிக்காக இருக்கட்டும், what should they do after that to even maintain the results, or is it going to be lifelong process? Okay, so first injections பொறுத்த வரைக்கும் depending on the amount of weight loss. இப்போ இந்த 5 கிலோ 10 கிலோ வரைக்கும் வச்சுக்கலாமே. 10 கிலோ லூஸ் பண்ணுறவங்கெல்லாம் மேபி ஒரு 4 to 6 months எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும். ஒரு டயட் அண்ட் எக்ஸசைஸ் எடுத்துக்கலாமே. இன்றைக்கி இப்போ நீங்கள் ஒரு 1 year டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறோம், அப்போ வெயிட் லாஸ் நடக்கும், நல்லா அழகாக இருப்போம், நல்லா ஹெல்த்தியாக இருப்போம். விட்டுட்டு அப்புறம் கண்டதையும் பண்ணால் திருப்பி வெயிட் போட தான் செய்யும். இதுவும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம ஸ்டாப் பண்ண அப்புறமா அதே பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணணும். இது ஒரு ஹெல்ப், ஒரு ஆட் ஆன் மாதிரி தானே தவிர்த்து இவ்வளோ நாள் ஒரு ஹெல்ப்பே இல்லாமல் இருந்தோம். என்னடா ஒன்றும் கூட இல்லையே அப்படி சொல்லி நம்ம யோசிப்போம். இப்போ ஒரு ஹெல்ப் இருக்குது. ஆனால் திருப்பி நான் பண்ணுறது தான் பண்ணுவேன், நான் வெறும் இன்ஜெக்ஷன் எடுத்துப்பேன், எனக்கு எல்லாம் நடக்கணும்னா நோ, தட்ஸ் நாட் த வே திங்ஸ் ஒர்க். ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, அந்த டைமில் நம்மளால் க்ரீஸி ஃபுட்டே எடுக்க முடியாது, ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதை ஒரு பழக்கமாக கொண்டு வரணும். ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ அதை வந்து நம்ம அந்த இன்ஜெக்ஷன்ஸ் இப்போ ஒரு 1 year நம்ம அந்த இன்ஜெக்ஷன்ஸில் இருக்கிறோன்னா அந்த 1 year நம்மளே அதை ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கணும். ஸோ இதில் இருக்கிற போது நான் வேற, இது இல்லாம நான் வேற. 6 மணிக்கு பின்ன 6 மணிக்கு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. யா, ஸோ மெயின்டெனன்ஸ். இதுவே பேரியாட்ரிக் சர்ஜரி இஸ் a little more less forgiving. ஓகே, அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, பிகாஸ் அங்கே வந்து இன்டர்னலாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே,
internally there have been modifications, so it is more stronger. It's a stronger procedure, more longer duration தங்கும். அதுக்கும் மெயின்டெனன்ஸ் வேணும். வேண்டான்னு நான் சொன்னேன்னா நான் போய் சொல்கிறேன். அதுக்கும் மெயின்டெனன்ஸ் வேணும். ஏன்னா நம்ம ஸ்டமக் வந்து ஒரு அளவுக்கு தான் கொள்ளும். அந்த ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணும் போது நம்ம நிறுத்தணும். இது பேரியாட்ரிக் ஆஃப்டர் பேரியாட்ரிக்காகவும் இருக்கட்டும், இல்லை பிஃபோர் எல்லாருக்குமே தட் இஸ் ஒன் ஸ்மால் ட்ரிக் வி ஆல் கேன் ஃபாலோ. அந்த போதும் அப்படின்னு நம்ம பிரெயின் சொல்லும் போது நிறுத்தணும். டேஸ்ட் நல்லா இருக்கே, இல்லை பிளேட்டில் வீணாகுதே, இல்லை அவங்க ஏதோ இன்னொன்று சாப்பிடுன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே, நோனா நோ, ஆமாம் நோனா நோ அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி என் பண்ணும்போது the longevity of the procedure holds. How important it is to work out or strength train when they are in the process, like நம்ம GLP-1 analogs இருக்கட்டும் or post surgery இருக்கட்டும், இவங்களுக்கு மசில் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் எவ்வளோ, அண்ட் அதுக்கு அவங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது அண்ட் டு ஒர்க் அவுட் எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு? That's such a nice question, Monisha. Honestly, இது நம்ம எல்லாருக்குமே இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஓகே, சர்ஜரிக்கு அப்புறமா மசில் லாஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆகலாம். பிகாஸ் இட்ஸ் அ ஸ்ட்ராங்கர் ப்ரொசீஜர். இப்போது இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துகிட்ருக்க டைமில் நம்ம அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி மசிலை ப்ரிசர்வ் பண்ணிக்கலை அப்படின்னா மசில் வந்து லூஸ் ஆகும். அண்ட் லூஸ் பண்ண மசில் லூஸ் ஆச்சுன்னா நம்ம முன்ன பேசணும் இல்லை, மெட்டபாலிசம், இட் அகெயின் கோஸ் பேக் ஓவர் தேர். ஏன்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் the strength of the procedure இருக்கட்டும் இல்லை இன்ஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும், it's going to stop. You're going to be on your own. அந்த டைமில் only strength training helps. So at least 3 to 4 weeks, at least 3 to 4 days a week வந்து நம்ம பண்ணணும் strength training along with clean eating. So that is norm. Yes. No matter what. Yes. இது பண்றீங்க பண்ணல. Yes. That yes. is a norm. Yes. பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வெயிட் லாஸுக்கு ஈவன் பிஃபோர் ஆல் திஸ் கேம் நிறைய டயட் ஃபார்ம்ஸ் வந்துச்சு. கீட்டோ, வேகன், வாட் நாட், பாலியோ, என்னென்னமோ ஃபார்ம் ஆஃப் டயட். ஸோ இதனால வந்து டிட் யூ சி எனி சைட் எஃபெக்ட்ஸ் லைக் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் திஸ்? கண்டிப்பாக வந்திருப்பாங்க. நோ, நான் இந்த ஃபார்ம் ஆஃப் டயட்லாம் ட்ரை பண்ண அப்படின்ட்டு. ஸோ இதனால் வந்துட்டு நிறைய பேங்க்ரியாடைட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனதோ ஒரு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இன்க்ரீஸ் ஆனதோ இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்களா? யா, ஸோ அகெயின் இந்த மாதிரி டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது the main thing that happens is muscle loss. ஸோ கிராஷ் டயட்ஸ் இதெல்லாம் குரூப் பண்ணி கிராஷ் டயட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு டயட் இருக்கு, 1 meal a day. இன்னொரு டயட் கார்னிவோர் டயட். இட்ஸ் ஜஸ்ட் ரொம்ப நிறைய ட்ரெண்ட்ஸ் வரும் போகும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஜென்ரலாக இப்போது ஒரு சின்ன ஒரு வெட்டிங் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்னொரு 1 weekல இருக்குது, 2 weeksல இருக்குது, எனக்கு ஒரு அந்த 2 kgs மட்டும் இறக்கணும், இல்லை அந்த வாட்டர் கொஞ்சம் போகணும், ஐ டோன்ட் வாண்ட் டு லுக் பஃபி அப்படின்னு நினச்சோன்னா ஓகே பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, பிகாஸ் இட்ஸ் ஷார்ட், இட்ஸ் ஓகே. பட் தட் இஸ் த மோட் ஆஃப் யோர் வெயிட் லாஸ் அப்படின்னா இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அக்செப்டபிள் அட் ஆல். ஓகே, என்னைக்கா இருந்தாலும் வெயிட் லாஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா இட்ஸ் மோர் ஆஃப் அ ஹேபிட். இட் ஹேஸ் டு பி அ ஹேபிட். காலைல ஏஞ்சோடனே பல்விளக்கில் குளிக்கிற மாதிரி ஒர்க் அவுட் ஹேஸ் டு ஹேப்பன். என்ன வேணால் பண்ணலாம், அன்றைக்கு மூடு இல்லையா அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச்சஸ் ஆச்சு பண்ணலாம். பட் அந்த ஒரு 15-20 minutes, இட் டசன்ட் காஸ்ட் மச். நம்ம அது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான். ஸோ தீஸ் டயட்ஸ் ஐ எம் ஸ்ட்ரிக்ட்லி அகேன்ஸ்ட் ஆல் ஆஃப் தேம். ஐ டோன்ட். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்துட்டு இஸ் அ வெரி டிபேட்டபிள் டாபிக். சில பேர் பிலீவ் இன் இட், சில பேர் டோன்ட் பிலீவ் இன் இட். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். ஓகே, have a early dinner, good. But அதே சமயம் don't have a late meal. நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒன்று தான், breakfast is the most important meal of the day. True. And if intermittent fasting is asking me to skip that breakfast, no, I don't want to believe in it. Very simple. காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்மளோட சுரப்பி எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்குது. நம்ம பாடியில் இருக்கிற ஆசிட் ப்ரொடக்ஷன், ஹார்மோன்ஸ் எல்லாமே தூங்கும் போது வேறு, எந்திரிக்கும் போது வேறு.
அப்போது அதுக்கு நம்ம உணவு கொடுக்கணும். அது எப்படி நம்ம வயிறு அப்படியே காய போட்டு I don't know, but definitely in the long term ஏதாவது issues it can trigger. ஓகே. ஸோ இப்போ நம்ம பேசும்போது எல்லாமே வந்து யூ ஆர் அசோசியேட்டிங் இட் வித் கட். Yes. ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் கட் ஃபார் ஒபிசிட்டி அண்ட் ஒபிசிட்டினால வர பிரச்சனைகள்? ஸோ எஸ், கட் அண்ட் ஒபிசிட்டி இது ரெண்டும் ஹவு வெல் கனெக்டட் ஆர் தீஸ் டூ? They are interconnected for sure. So நம்ம gut decides a lot of things. I'm sure you also agree. நம்ம Yes. gutல தான் நம்ம Skin. இருக்குது. நம்ம gutலேருந்து தான் நம்ம உடம்பு ஹெல்த் இருக்குது. Gut is the main thing that literally regulates everything. ஏன் அப்படின்னா கட்டில் எக்கச்சக்க பாக்டீரியா இருக்குது, அன்லைக் எனிவேர் எல்ஸ். எஸ். ஸோ எக்கச்சக்க பாக்டீரியாவில் குட்டும் இருக்குது, பேடும் இருக்குது. நம்மளோட வேலை என்னென்னா குட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், பேடை எலிமினேட் பண்ண முடியாது. நம்ம உடம்புல பேடும் நம்மளுக்கு தேவை. பேட் இஸ் ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் ஓன் ரோல் டு பிளே. குட் பாக்டீரியா ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் ரோல் டு பிளே. பட் ஒரு ஹார்மனி இருக்கணும் அதில். அதை வந்து நம்ம வந்து சில ஃபுட்ஸு, சில ஆல்கஹால் மாதிரியான விஷயம்லாம் கன்சியூம் பண்ணும்போது the good bacteria gets depleted. அதனால தான் there are lot of issues that start presenting. ஸோ இந்த பாக்டீரியா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபுட் சில ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணுறதும் சரி, அண்ட் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறதும் we have to practice. ஸோ நம்ம கட் பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த ஃபுட் ஐட்டம்ஸ் தட் we can add on regular day-to-day basis? நம்ம என்னென்ன சாப்பிடலாம் நம்ம ரெகுலராக இருக்கிற நம்ம சவுத் இந்தியன் டயட்டில்? Yeah. So the first thing is any form of fermented food is really good. Like yogurt, if you're watching fat எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா yogurt, இல்லாட்டி curd, well and good. Again, no flavors there. இந்த ஃப்ளேவர் பண்ணி விற்கிறது அது ஏன் விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, but then it's useless. So non-flavored any yogurt or curd is really good. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆனியன்ஸ், கார்லிக். நம்மளோட இந்தியன் குக்கிங் ஆக்சுவலாக இஸ் வெரி வெரி ஹெல்தி. இப்போ எல்லாரும் அதை விட்டுட்டு நான் சும்மா வந்து இந்த மாதிரி ஏன்னோ வெறும் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி சாப்பிட. I mean it's nice once in a while, but no spices is again it's okay. And so spice levelsம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். So apart from that, fiber is real. So all over the internet protein எல்லாருமே பேசி அது வந்து கொஞ்சம் ஓவர் ஹைப்டாக இருக்குது. ப்ரோட்டீன் இஸ் இம்பார்ட்டண்ட், இல்லைன்னு இல்லை, பட் ஃபைபர் இஸ் சம்திங் தட்ஸ் நெக்லெக்டட் அண்ட் ஈஸிலி அண்ட் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஃபைபர்னால் நான் என்னன்னு சொல்கிறேன்னா நம்மளோட வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். நம்மளோட இந்தியன் விஷயத்தில் ஏதாவது ஒன்று மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா இட்ஸ் த குவான்டிட்டி. ஸோ நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் எப்போவுமே இவ்வளோ எடுத்துகிட்டு ஃபைபர் இவ்வளோண்டு, ப்ரோட்டீன் இவ்வளோண்டு எடுக்கிறதுக்கு பதிலாக இதை இன்வெஸ்ட் பண்ணால் போதும். நம்ம எதுவும் பெரிய டயட் எல்லாம் யோசிச்சு டயட்டிஷியன் எல்லாம் போய் அதெல்லாம் வேணவே வேண்டாம். ஜஸ்ட் ஃப்ளிப் இட், டேக் மோர் வெஜிடபிள்ஸ், லெஸ் rice and eat sufficient protein. This is more than enough if we can follow. Okay. It's very simple. இப்போ நம்ம கட் பற்றி பேசும்போது நம்ம சாப்பிட்றது கம்மியாகும் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருந்தீங்க, லைக் வென் வி டேக் தீஸ் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ஆல். அப்போது ஃபைபர், ப்ரோட்டீன், ஹவு டு வி பேலன்ஸ் தட்? அப்போ அது இல்லைனாலும் நம்ம கட் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் தானே? So for everybody who are taking this, இல்லாட்டினாலும் what we say is ஒரு bowl of salad எடுத்துக்கோங்க, finish that. Okay, and then go into your meal. That way உங்கள் ஃபைபர் வந்து இஸ் ப்ரிசர்வ்ட். உங்களால் அவ்வளோ கார்ப்ஸ் சாப்பிட முடியாது. 1 bowl of ரைஸே முடியாது, மேக்ஸிமம் 1 bowl of ரைஸ் அவ்வளோதான். அண்ட் தட்ஸ் வாட் வி ஆர் சப்போஸ் டு ஈட். 5 வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ், சின்ன மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அவ்வளோதான் வி டூ. நாங்கள் இது மட்டும்தான் சொல்லி தருவோமே தவிர்த்து ட்ராஸ்டிக்காக வந்துட்டு இட்ஸ் நாட் பாசிபிள். ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் என்னாலையும் பண்ண முடியாது. இருக்கிற ஸ்கெடியூல் எல்லாம் இட்ஸ் ஸோ பிஸி, என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். ஸோ இந்த இவ்வளோண்டில் என்ன பண்ண முடியும், வாட் கேன் பி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் we can do. அண்ட் இந்த ட்ரக்ஸ் எடுக்கும் போது டெஃபினெட்லி த கட் மோட்டிலிட்டி இஸ் அஃபெக்டட்.
ஓகே. ஸோ கட் வந்து யூஸ்வலாக இப்படி மூவ் ஆகி தான் நம்மளோட ஃபுட்டே வந்து கீழே தள்ளும். அந்த மூவ்மெண்ட் கம்மியாகும். கம்மியாகும். ஓகே. அப்படி தான் இட் ஒர்க்ஸ். பட் இட்ஸ் நாட் தட் இட்ஸ் ஓகே. அதனால தான் நம்மளுக்கு அந்த ப்ளோட்டிங், அந்த நாசியா அதெல்லாம் காமிக்குது. பட் இட்ஸ் ஓகே, யோர் பாடி வில் அடாப்ட். ஓகே. ஸோ யோர் ஜேர்னி ஆன் வெயிட் லாஸ், நீங்கள் இப்போ ஒரு சீரீஸே வந்துட்டு யூ பீன் டூயிங். வை டிட் யூ ஸ்டார்ட் ஆன் GLP-1 analogs? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போஸ்ட் ப்ரெக்னென்சி ரொம்ப வெயிட் ஏறிட்டு போயிடுச்சு. மை BMI வென்ட் அப் டு லைக் 33 அந்த மாதிரி. ஐ டச்ட் 92 kgs. ஓகே. இட் வாஸ் வெரி ஹை ஃபார் மை ஹைட். என் ஹைட்டுக்கு 70 kgs தான் இருக்கணும். ஸோ ஒரு 20 கிலோ கேப் இருந்தது எனக்கு. அஃப்கோர்ஸ் டயட் எக்ஸசைஸ் எல்லாம் ஐ வாஸ் ஏபிள் டு லூஸ் அப் டு 14 kgs வரைக்கும் இறங்குச்சு. ஒரு 78 79 வந்தேன். பட் அதுக்கப்புறமா சுத்தமாக no matter what I did, I faced that. So there is this thing called, this is actually a scientific thing. Yeah, it is called a set point theory. Your body adapts. So உங்கள் பாடி ஒரு பாயிண்ட்ல வந்து அப்படி ஸ்டக் ஆகி நிற்கும். அப்படின்னா அது அடாப்ட் ஆகிடுச்சு அந்த இடத்துல. அதுக்கு மேலே it won't budge. You need help. And அந்த டைமில் when I did my blood work, my cholesterol was 270. It was very going high, and my HbA1c was borderline. So these two parameters எனக்கு வந்து ரொம்ப ட்ரிகர் ஆச்சு. I knew, see, we should practice what we preach. Yes. So I knew I had to do something there, and நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் எனக்கு எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. திஸ் இஸ் அ கிளியர் இண்டிகேஷன் ஃபார் definitely the injections ன்னு சொல்லிட்டு. I actually tried the tablets. I took it for 2 or 3 days. I couldn't tolerate. Okay. எனக்கு ரொம்ப மோசமாக இருந்தது சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ ஐ ஸ்டாப். ஐ கேவ் இட் அ சாலிட் ஒரு 3 மாதம் கேப் விட்டேன். அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் வித் தீஸ் இன்ஜெக்ஷன்ஸ். இனிஷியல் டேஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. பட் அதுக்கப்புறமா நவ் ஐ எம் லைக் வெரி கம்ஃபர்டபுள் வித் இன்ஜெக்ஷன்ஸ். அண்ட் ஆல்சோ டோசேஜ் பார்த்தாலும் நான் ரொம்ப மினிமம் தான் போட்டுட்ருக்கேன். பிகாஸ் எனக்கு மெயினாக நான் இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ்க்காக தான் இது எடுத்தனே தவிர்த்து ஷ்ரிங்க் ஆகணுங்கிறது வந்துட்டு மோட்டிவ் கிடையாது. எனக்கு அவ்வளோ பெரிய மோட்டிவ் இல்லை. ஐ வாஸ் ஒன்லி லைக் 8 kgs மோர். எனக்கு அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கிடையாது. பட் இந்த பேராமீட்டர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், மெலிக்னன்சிஸ் எல்லாமே இருக்குது ஃபேமிலியில். ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் ஆல் த மோர் பெட்டர் தட் ஐ கெட் திஸ் அண்டர் கண்ட்ரோல். Okay, great. So what are the difficulties that you faced, like side effects that you had faced, and how did you overcome that? Okay, so initially first ஒரு 1 or 2 weeks வந்துட்டு I had a little bit of nausea. அப்புறம் கொஞ்சம் bloating இருந்தது. அண்ட் சின்ன சின்ன பர்ப்ஸ் வரும். ரொம்ப ஹெவியாக இருக்காது, பட் ஸ்மால் பர்ப்ஸ். தே கால் சல்ஃபர் பர்ப்ஸ், விச் வெரி கிளாசிக்கல் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ். பட் நத்திங் மேஜர். பட் ஒன் அதர் திங் தட் நானே ஒன்றுக்கு தான் கேட்கணும்னு இருந்தேன். ஹேர் ஃபால் நான் ஸ்டாப். ஹேர் ஃபால் இஸ் ஜஸ்ட் கிரேசி. ஸோ இந்த ஹேர் ஃபால் தான் வந்துட்டு ரொம்ப மோசமாக போயிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேர் வரவ செய்கிறாங்க. பட் தட்ஸ் ஃபார் தி ஆப்வியஸ் ரீசன்ஸ். உங்கள் ஃபுட் இன்டேக் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த கேலரிஸ் இப்போ நீங்கள் கொடுக்கல. ஸோ அதில் நீங்கள் சாப்பிட்றதுலேருந்து அப்சார்ப் ஆகி எல்லா பார்ட் ஆஃப் த பாடிக்கும் போய் ஒர்க் ஆக போகுது. அண்ட் ஹேர் வந்து it needs nutrients every other day. It grows every day. So நீங்க கொடுத்துட்டு இருக்கிறதுல இருந்து it is not just with நீங்க வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க, நீங்க சர்ஜரி பண்ணியிருக்கீங்க. நோ, நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போதே உங்களுக்கு முடி கொட்டும். தட் கொட்டுறதுக்கு முக்கியமான ரீசன் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் நீங்க என்ன கொடுத்துட்டு இருந்தீங்களோ அது இப்போ கொடுக்கல. Okay. And you're losing weight. So your body metabolism is changing and your body is adapting. Sometimes in 3 months it will get arrested. Naturally, yes, you can try including more fruits, more vegetables. நீங்கள் சாப்பிட்றதுல கொஞ்சம் கவனித்து சாப்பிடணும். அஃப்கோர்ஸ் a little amount of protein, fiber, antioxidants எல்லாமே போகுதாங்கிறது பார்க்கணும். Keep checking your blood values. See if there is an evident drop of any nutrition. If there is a drop, அந்த nutrition replace பண்ணுறதுக்கு you can take supplement. இது எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது yes, adding multivitamins or topical treatments like in the red cell, capexel அந்த மாதிரி ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், as well as doing procedures like PRP or exosomes actually work. So
இதெல்லாம் எப்போனா ஓகே ஐவ் எலிமினேட்டட் ஆல் தீஸ் நியூட்ரிஷன் லெவல்ஸும் பார்த்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு பட் ஸ்டில் இட் இஸ் ஃபாலிங் அப்படின்னும் போது தென் த ப்ரொசீஜர் கம்ஸ் அஸ் அ ஹெல்ப் டு ரிசால்வ் த ப்ராப்ளம் பட் இட் இஸ் ஜஸ்ட் த ஃபேஸ் ஒன்ஸ் அந்த ரீச் ஆயிட்டு நீங்க பிளாட்டோக்கு வரும்போது இட் ஆக்சுவலி பிகம்ஸ் மச் பெட்டர் பட் த்ரூ த ப்ராசஸ் இருக்கிறதுல மொத்தமா போயிடும் அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா எஸ் யூ கேன் ஸ்டார்ட் வித் த ப்ரொசீஜர்ஸ் எனி டே எஸ் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேறு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் நீங்கள் பார்க்கலாம்? நத்திங் மேஜர். இன்னும் சொல்ல போனால் லாட் ஆஃப் குட் சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு ஸ்கேலில் ஒன்றும் பெருசாக வெயிட் லாஸ் இல்லை, ஒரு 2.5 kgs தான் இறங்கியிருக்கு. பட் இன்ச் லாஸ் இஸ் வெரி எவிடென்ட். நல்ல இன்ச் லாஸ் இருக்குது. அண்ட் ஐ ஃபீல் மோர் லெஸ் அந்த பஃபினஸ்ஸே இல்லை. ஒரு மாதிரி சில சமயம்லாம் சில நாள்லாம் எழுந்திரிச்சோன்னா அப்படி மூஞ்சி ஊதி போய் நம்மளுக்கே தெரியும் ஒரு மாதிரி வாட்டர் ரிட்டென்ஷன், ஒரு மாதிரி ப்ளோட்டடாக இருக்கும். நன் ஆஃப் தேட் இஸ் தேர். இனிஷியல் டேஸ் கொஞ்சம் இந்த ஃபெட்டிக் இருந்தது, ஒரு டயர்ட்னஸ் இருந்தது. பட் இப்போ ஐ எம் ஆல் தி மோர் ஆக்டிவ். ஜென்ரலாக இந்த ஆஃப்டர்நூன்ஸில் வந்து ஐ டென் டு டேக் அ ஸ்மால் பிரேக். சர்ஜரிஸ்க்கு நடுவில் ஐ கோ ஃபார் மை லன்ச். வீட்டுக்கு தான் போவேன் லஞ்சுக்கு. லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு ½ நேப் நான் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் முன்னாடி. இப்போது அப்சல்யூட்லி நத்திங். எனக்கு அந்த நேப்பே தேவை கிடையாது. ஐ எம் ஏபிள் டு கோ த்ரூ த டே பிகாஸ் மை டே எண்ட்ஸ் ஒன்லி அட் 8 o'clock in the night. ஸோ அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணும்னா அந்த ஒரு நேப் எடுத்துட்டா பெட்டர் அப்படி சொல்லி மைண்ட் டியூன் ஆன மைண்ட் இப்போ இட்ஸ் பெட்டர். இட்ஸ் வே பெட்டர். ஸோ குயிக்காக வந்து ஒரு ரேபிட் ஃபயர் அண்ட் வி ரேப் வித் தட். ரைஸ் சாப்பிட்டா தான் வெயிட் கெயின் ஆகுதா? One of the reasons, ரைஸ்ன்னு இல்லை, கார்போஹைட்ரேட்ஸ். ஓகே. 10,000 steps a day எல்லாரும் இதை பண்ணணுமா? Not necessary. Is cardio better than strength training for weight loss? Absolutely not. 30 வயசுக்கு மேலே weight loss impossible-ஆ? No. No, not at all. சர்ஜரி பண்ணா என்ன வேணா சாப்பிடலாமா? அதுக்கு ஆல்ரெடி அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க. நோ, நானே சொல்றேன். என்ன வேணா சாப்பிடலாம், அளவா. ஸ்கிப்பிங் மீல்ஸ் எஸ் ஆர் நோ? Bad, no. Biggest misconception about weight loss? So the biggest misconception is it all starts in the gym. That's not true. So it's mainly your diet and then your day-to-day activity and then gym. So diet பார்க்கணும், இல்லை டயட் பார்க்கணும், நெக்ஸ்ட்டு ஓவராலாக ஆக்டிவாக இருக்கணும், தென் ஜிம்முக்கும் போகணும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. பிஃபோர் we wrap, there's this one question I have to ask. இப்போ எப்படி நம்மளுக்கு வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷன்ஸ்னால வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்கிறதுனால மக்கள் ஓகே அதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதே மாதிரி காலங்காலமாக இதை சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகலாம், இந்த லேகியம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகலாம், இந்த பவுடர் போட்டு குடிச்சா வெயிட் லாஸ் ஆகலாங்கிறதும் இருந்திருக்கு. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? No. It's ridiculous. No. அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் மார்க்கெட்டிங் தான், சும்மா ஒரு இது. அண்ட் அதனால வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களும் நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஆமாம், 100%. இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன வேணுமோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம், திருப்பி ஏறும். செகண்ட் டைம் அதே விஷயத்த பண்ணி பாருங்கள், இறங்காது, ஒரு அளவுக்கு தான் இறங்கும். சரி, திருப்பி ஏறுறீங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக. இட்ஸ் அ யோயோ, யூனோ, மேலே கீழே போயிட்டே தான் இருக்கும். 3வது வாட்டி இறங்கவே இறங்காது. ஏன் அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் இறங்கும் போது மசிலும் சேர்ந்து இறங்குது, ஆனால் ஏறும் போது வெறும் ஃபேட்டாக ஏறுது. ஸோ த நெக்ஸ்ட் டைம் இட்ஸ் இன்னும் 2x டிஃபிகல்ட் டு லூஸ் வெயிட். ஓகே. ஸோ ஒரு தடவை வெயிட்டை குறைச்சா அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓடி போயிடு, திரும்ப வெயிட்டை போட்டுறாத. Thank you so much for being here. Thanks for having me. Yeah. And thanks for sharing a lot of information about the most trending facts or whatever it is in the social media right now. Ellarum weight loss kaga search pandranga, and as said, I think we also live in an obesogenic society. நம்ம நினைச்செல்லாம் வெயிட் போடுறது இல்லை, நம்மள வெயிட் ஏத்துறதுக்குனே நம்மள சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. Thank you so much. Thanks Monisha.